ராஜநாகம் இருக்கும்னு தெரிஞ்சே ஒரு இடத்துக்கு நாங்கள் ட்ரிப்பு போகிறோம். இது வந்துட்டு ஒரு சைலண்ட்டான இடம். அதோட சைலன்ஸை நம்ம உணர்றதுக்காகவே தான் அந்த ட்ரிப்பு. போகிற வழி எல்லாமே அந்த வால்ஸ் அப்படியெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. நாங்கள் சைலண்ட் வழி தான் போகிறோம். டிக்கெட் கவுண்டரே வந்து எஸ்தட்டிக்காக இருக்குது. இப்போ கார் நிறுத்துற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் பாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன கேரளா வீடு மாதிரியான இடங்களில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டீ ஷாப் அங்கே ஒன்று அழகாக இருந்தது பார்க்குறக்கு, அது ஓப்பனில் இல்லை. இங்கே வந்துட்டு நம்ம ஜீப் வேணால் ஜீப் எடுத்துக்கலாம், பஸ் வேணால் பஸ் எடுத்துக்கலாம். பஸ் வந்துட்டு ஆளுக்கு 600 வரும். ஜீப்பு அப்படின்னா 2 பேர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. 2930 ரூபாய் 60 ரூபாய் என்னமோ வரும். ஆனால் ஜீப் வந்துட்டு 6 பேராக போனீங்கன்னா அதுலேயும் 600 தான் வரும். அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். 6 பேருக்கு 3600 அந்த மாதிரி இருக்கும். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான ஸ்டேஜை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். 1001 படத்தில் வர மாதிரி. இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் அந்த ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் பார்த்துட்டு போனோம். ஒரு ட்ரை ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தைலக்காடு, தேக்கு காடு, அப்படி எல்லாமே பார்த்துட்டு தான் போனோம். நம்ம கூட வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்க நம்ம ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம போகிற இடத்துல ஒரு சின்ன டீ ஷாப் மாதிரி இருக்கும், அங்கே நிறுத்துவாங்க. அங்கே வந்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அதுக்கிட்ட நிறுத்துவாங்க. தண்ணி குடிச்சிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கலாம். பயங்கர சில்லுன்னு இருந்தது. இங்கே ஒரு பழம் பார்த்தேன், அது வந்துட்டு முள் செக்குன்னு சொன்னாங்க. இது வந்துட்டு இந்த சிங்கவால் குரங்குக்கு ரொம்ப பிடிச்ச பழமா. ஃபஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த ஐனி சக்கையோட சின்ன சைஸ் மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த காடு வந்துட்டு நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தது. இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ட்ரிப். இதை என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது தான் டக்குன்னு ஒரு இடத்த பார்த்தோம். வரக்கூடாத இடத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.